நண்பர்களுக்கு வணக்கம். உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறுதியாக மீனராசிக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் பார்க்கலாம். இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்கவிருக்கிற சனி பயிற்சி எப்படி இருக்குது மீனராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்மத்தில் ராசி வர்றது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா ஜென்மத்தில் ராசி வரும்போது, ஜென்மத்தில் சனி வரும்போது எவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சாங்க. ஒவ்வொரு ராசிக்காரனும் சந்திச்சவனை கேட்டால் சொல்லுவான் என்னென்ன பாதிப்புகள் சந்திச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவான். இந்த ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் நீச்ச பங்கத்தில் இருக்கார். ராசிக்கு 3-8 கூடியவர்கள், மீன ராசிக்கு 3-8 கூடிய சுக்கிரன் அதே இடத்துல இருக்கார். அதே சமயத்தில் ராசிக்கு 12ஆம் அதிபதி சனி விரையாதிபதி ஜென்மத்தில் நுழைகிறார். 11ஆம் அதிபதி 12 பாவக அமைப்பில் இரட்டை குணத்தோடு சனி பகவான் உள்ள நுழைகிறாரு. ஏற்கனவே மீனராசிக்காரன் நல்லா இல்லை, விரையச்சனியில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க சார். விரையச்சனியில் கஷ்டம், என்ன கஷ்டம்? சில பேருக்கு நல்ல வீடு கூட கிடையாது. 7.5 சனி முடிகிறதில்லை. இளம் வயசுலேயே தாய் இழந்தவங்க இல்லைன்னா தந்தை இழந்தவங்கலாம் இருக்கீங்க. இளம் வயசுலேயே இந்த 2001 பிறந்த குழந்தைகள் ஜாதக அமைப்பில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் தாயோ தகப்பனோ இழந்திருப்பாங்க. 2001, 2002, 2003. ஏன் அப்படின்னா அந்த கனெக்ட் கொடுக்குறான் பாருங்க. சனி சூரியனை பார்ப்பதும், சனி ராகுவோடு இணைந்து சூரியனை பார்ப்போம். ஆத்மகாரகன் சூரியன் இல்லையா? அது இழப்பை சந்தித்தவங்க ஏற்கனவே வாழ்க்கையில் 10-15 வருஷமாக 7 சனி இல்லை, ஜென்ம சனி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பத்திலேயே வாழ்ந்தவங்க. இப்படிலாம் மீனராசிக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு 10% பேர் நல்லா இருப்பீங்க, மீதி 90% பேர் கஷ்டப்பட்டவங்க தான் மீனராசி. எல்லாருமே நல்லா இருக்க முடியாது. ஒரு ராசியில் 1 கோடி பேர் இருப்பாங்க. அதனால தான் ராசி பலனே ஒரு 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 பொய்யான ஒரு அமைப்பு தான். எல்லாருக்கும் பொருந்தாது, எல்லாருக்கும் பொருந்துன்னெலாம் அது சொல்ல முடியாது. இது ஒரு பொது பலன். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற கருத்துக்கள் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அதனால் தசாபுத்தி நல்லா இருப்பேன், எனக்கு ஒன்றுமே கெடுதலே இல்லை, நீங்கள் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க இப்படி சொல்கிறீங்கம்மாங்க. புரியுதுங்களா? தசாபுத்தி பாதகமாக இருந்து அங்கே ஜென்மத்தில் சனி வரும்போது கண்டிப்பாக, தசாபுத்தி சாதகமாக இருந்தால் கூட ஜென்மத்தில் சனி நுழையும் போது நீங்கள் கண்டிப்பாக பாதிப்பை சந்தித்து தான் தீரணும். அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலகட்டங்களில் எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் மனுஷனுக்கு துக்கத்தை கொடுத்துருவார். சனியினுடைய வேலையே துக்கத்தை கொடுக்குறவர் தான். துக்கத்தையும் தூக்கத்தையும் இழப்பையும் கொடுக்குறவர். துக்கத்தை கொடுப்பார், தூக்கத்தை கெடுப்பார். துக்கம் வந்துச்சுன்னா தூங்குவியா நீ? உயிரிழப்புங்கிறது இழப்பு, பண இழப்புங்கிறது இழப்புலாம் நான் சொல்ல மாட்டேன். அது திரும்ப சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் உயிர் போயிட்டால் திரும்ப அந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. அவரை போல ஒரு குழந்தை பிறந்தால் கூட இந்த தாத்தா போல பாட்டி போல அப்படி தான் சொல்லுவாங்க. அவரை மாதிரின்னு சொல்லலாம் முடிஞ்சு அதுவாக இருக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு இழப்பை அதிகமாக நீங்கள் சந்தித்தவங்க இப்போ ஜென்மச்சனி வருது. ஏற்கனவே விரையச்சனியில் செலவுக்கே காசு இல்லாதவங்க, கல்யாணத்தை பற்றி பேசி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகி போய் நின்றவங்க, திரும்பவும் 2-3 வருஷத்துக்கு அந்த கல்யாண எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் உங்களுக்கு ஓட முடியாத அளவுக்கு பண நெருக்கடியும் பண கஷ்டத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் தரப்போகுதுங்கிறது தான் உண்மை. இதில் சனி பாதகமான இடத்துல இருந்து அவர்கள் திசை நடத்தினாலோ, இல்லை பாதகமான இந்த ராசிக்கு பாதகமான சுக்கிரன் திசை போன்ற அமைப்பில் வந்தாலோ கண்டிப்பாக சுகங்கள் இல்லை, துக்கங்கள் தான் அதிகம். இதில் சகோதர சகோதரிகளோடு முரண்பாடு இருக்கும், அண்ணன் தம்பி உறவுகளோடு முரண்பாடு இருக்கும். யாருடைய உதவியும் நீங்கள் எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக கிடைக்காது. எவ்வளவு கடுங்கடு சிநேகமாக நீங்கள் இருந்தாலுமே அந்த சிநேகங்கள்லாம் முறிஞ்சு போயிடும், அந்த உறவுகள்லாம் பகையாகி போயிடும். இதெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக பார்த்து முன்கூட்டியே நடந்துக்கணும். பணம் சேமிப்பில் இல்லைன்னா கூட கடன் கிடைக்கும். கடனை வாங்கி கடனை மேம்படுத்திக்கிட்டு தான் போக வைக்குமே தவிர அந்த கடனால் ஆதாயம் எதுவும் இல்லை. கடன் வாங்கி பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கலான்னு நினைப்பீங்க, அந்த பிள்ளை பாஸ் பண்ணாது. அப்போ கடனும் ஏறி போயிடும், அந்த பிள்ளை பாஸையும் பண்ணாது. மன உளைச்சல் தானே இது. ரெண்டாவது, நல்லா படிச்சுட்ருக்கேன், ஜென்மச்சனியாக வந்தாங்கன்னு சில குழந்தைகள் ஃபஸ்ட் கிளாஸாக படிக்கும். அந்த படிப்பில் சில மெமரி லாஸு, ஞாபக சக்தி குறைமை உடஞ்சி அந்த படிப்பை தவற விடாது. ஆனால் அதை என்ன பண்ணும்? நோயை கொடுத்துரும். பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நோயை கொடுத்து நீ எப்படி படிப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிடும். இல்லைன்னா ஒரு உடம்புல ஒரு மாதம் 2 மாதம் படுக்கிற அளவுக்கு ஒரு ஆப்ரேஷனாக அதை இதை கொண்டு வந்துடும். ஜென்மச்சனியில் நோயின்னா கடுமையான பாவத்துவம்னு வரும்போது நோயை கொடுக்கறது, ஆப்ரேஷன் போன்ற நிலையை உண்டு பண்ணுறது, திடீர்னு வாகன விபத்து ஏற்பட்டு அடிபட்டு திடீர்னு ஆஸ்பத்திரி கொண்டு போகிறது, இந்த அமைப்பெல்லாம் ஜென்மச்சனி காலகட்டங்களில் வரும். ஜென்மச்சனின்னு வந்துட்டாவே முதல்ல காலத்தான் உடைக்கும். அதை பார்த்துக்குங்க. எந்த திசை நடந்தாலும் காலை உடைச்சிவிடும். அதனால் ஜென்மச்சனி கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலங்கள் அப்படின்னு சொல்லி மே வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். இந்த
இப்போ 29 ஆகும் போது அதுலேருந்து அந்த மே வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். மே வரைக்கும் வந்து விபத்து நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஜென்மச்சனிக்கு மீனராசிக்காரனுக்கு அதிகமாக உண்டு. அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, அடிபட்டு கை கால் உடஞ்சி நீங்கள் ஆச்சரியம் எடுத்த உடனே சனி வந்தவொடனே அந்த வேலையை செய்வார். சனி பயிற்சி ஆன உடனே செய்வார். அப்போ உங்களுக்கு மனுஷனுக்கு தேவையில்லாதது விபத்து தேவையில்லாதது தான், கடன் தேவையில்லாதது தான், நோய் தேவையில்லாதது தான். தேவையில்லாதது எதுவோ அதெல்லாம் கொடுக்குறவர் தான் சனி பகவான். அதெல்லாம் கொடுத்து உன்னை சித்திரவதை பண்ணி சீரழித்து ஒன்று உட்கார வைப்பார், படுக்க வைப்பார். அப்போ நல்லா இருந்தாலும் உனக்கு வந்து எனக்கு எந்த நோயுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு நினைப்பேன். நோய்ங்கிறது உடலில் ஊறி வருவது, விபத்துங்கிறது திடீர்னு ஏற்படுத்தி உன்னுடைய உடல் உறுப்பை பங்கப்படுத்துவது. அப்போ உடல் உறுப்பை பங்கப்படுத்திச்சுனாவே, கையை ஒடிச்சா காலை ஒடிச்சு பங்கப்படுத்திவிட்டாவே நீ எப்படி நல்லா இருப்ப? அது சரியாகிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அது சரி பண்ணி அதுக்கப்புறம் போய் நீ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி போகிறதுங்கிறதெல்லாம் சரியான வேலையில் அதை செஞ்சிடும். தடைங்கிறது அதுதான் செய்யும். கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி கையை காலை ஒடிச்சிவிடும், கையை காலை ஒடிச்சு உயிரை மட்டும் விடும். அப்போ நீ ஆஸ்பத்திரியில் தான் கிடப்பேன். அப்போ 2 வருஷம் 3 வருஷம் அந்த முதல் இது போயிடுச்சா, அந்த பருவ அமைப்பு தாண்டிக்கிச்சா, அப்போ நீங்கள் அந்த பரீட்சை அட்டன் பண்ண முடியாமல் போகுதில்ல. இதெல்லாம் செய்கிறவர் சனி தான். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்க கொடுக்குறவர் சனி தான். எதனால் கோர்ட்டு கேஸ் வருது? கணவன் மனைவியுடைய பிரிவு வரும். மனைவிக்கு கணவன் மேலே சந்தேகம் வரும், கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம் வரும். சில பெண்கள் வந்து பிரிஞ்சு உன்னோட நான் எப்பயுமே இருந்து வாழவே முடியாதுன்னு பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்புலாம் அங்கே ஏற்படுத்தணும். அப்போ கோர்ட்டுக்கு போவீங்க, 2 பேரும் கோர்ட்டுக்கு போவீங்க, 2 பேருமே இழப்பு, 2 பேருமே பண நஷ்டம், பொருள் நஷ்டம், இது எல்லாமே நடக்கும்ல. இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திக்கிற அமைப்பு ஜென்மச்சனி காலகட்டங்கள் தான் சொல்கிறோம் நாங்கள். அப்போ ஜென்மச்சனி காலகட்டங்கள் நீங்கள் எதுலேயுமே ஒரு ஞானி தான் சொல்லுவார், வாயை மூடிக்கிட்டு எதுவுமே பேசாமல் இருந்தால் ஜென்மச்சனி ஒன்றும் செய்யாது. வாயை தான் தூண்டுறானே அடுத்தவன், மூடிக்கிட்டு எப்படி கம்முன்னு இருக்கிறது? அப்போ ஒன்றை வம்பலுக்கு வைக்கிறவரே சனி தானே, தூண்டுறவரே சனி தானே, பேராசையை கொடுக்குறவர் சனி. என்ன நிரந்தர வேலையில் இருந்தால் கூட அந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு இன்னும் அதிகம் சம்பாதிக்கலாம், அந்த சம்பாதிலாம் பத்தாது, நான் ஒரே வருஷத்தில் 1 கோடி ரூபா போட்டு வீடு கட்டணும்னு பேராசையை தூண்டுறவர் சனி. என் பிள்ளைக்கு 100 பவுன் போட்டு கொடுப்பேன், 2 லட்ச ரூபா சம்பளக்காரன், இல்லைனா கவர்மெண்ட்டில் உயர்ந்த பதவியில் இருக்கிறது தான் வேணும்னு சொல்கிறவர் சனி தான். ஆனால் இந்த வேலையும் விட்டுருவான், நல்ல மாப்பிள்ளையும் விட்டுருவான், அதையும் கெட்டு போயிடும். ஒரு எதுக்குமே உதவாத நடித்து ஏமாற்றி ஒருத்தன் பொய்ய சொல்லி ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு போகிறான்னா இந்த ராசிக்காரன் தான். நீ மீன ராசியில் ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா பொய்ய சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். அவனை அங்கே ஒன்றுமே இருப்பாது, உன்னோட மோசமாக இருப்பான், சோத்து இருக்காது, நல்ல வீடு இருக்காது, வாடகை வீட்டை காமிச்சு கல்யாணம் பண்ணிவிடுவான். பெரிய வேலை கோயம்புத்தூரில் இருக்கேன், மெட்ராஸில் இருக்கேன், வேலையில் இருக்கேன்னு பொய்ய சொல்லி கல்யாணத்தை பண்ணி விடுவான். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மீனராசிக்கார. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஏமாற்றிடுவாங்க. ஏமாற்றப்படுவீர்கள்ங்கிறது தான் உண்மை. ஏன்னா எந்த வகையிலுமே ஏமாந்துருவீங்க, பொய்யை சொல்லி வேலை நடந்துடும். அப்போ வாழ்க்கையில் திரும்ப பிரிவு ஏற்படும். அதனால தான் ஜென்மச்சனி காலகட்டங்கள், அஷ்டமச்சனி காலகட்டங்களில் கல்யாணம் பண்ணாதியா ஏமாந்து போய்டுவோன்னு சொல்கிறது இதுதான். என்ன போலியாக எல்லாமே நடக்கும். போலி நிஜமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், மாய தோற்றத்தை உண்டு பண்ணிவிடும். உண்மையிலேயே அவன் பெரிய ஜாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அவனுடைய கெட்டப், அவனுடைய பார்வை, அவனுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே காமிச்சு நீ ஏமாந்து போய் பொண்ணை கொடுத்துருவேன். பொண்ணை கொடுத்ததுக்கப்புறம் தான் அவன் பார்த்து ஒரு கான்ட்ராக்ட் லேபராக இருப்பான். மாதம் 20,000 கூட 15,000 கூட இருக்காது. நீ 50 பவுனை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தெரிய வரும், என்ன பண்ணுவேன்? அதை தான் நாங்கள் சொல்கிறோம், எச்சரிக்கை. அதை தான் நல்லவனாக பாரு. நான் என்ன சொல்கிறேன், நல்லவன். ஜென்மச்சனி பிடிச்சாலும் கூட கெட்ட செயல்களில் ஈடுபடாதவன்லாம் இருக்கான், கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போகாதவன்லாம் இருக்கான். தன் மனதை கெடுத்துக்கொண்டு நிந்தனப்படுத்திக்கிட்டு கெட்ட செயல்களில் ஈடுபடாதவன்லாம் இருக்கான். எப்படி? அது எப்படி? என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னு சொல்கிறீங்க? பாதிப்பே வந்தாலும் சங்க மாட்டான். லக்னாதிபதி உங்களுக்கு அந்த லக்னாதிபதியினுடைய வலிவு, அவன் எந்த லக்னத்தை பிறந்தாலும் அந்த லக்னத்தின் வலிமையை பொறுத்து அவன் தாங்குவான். அந்த லக்னம் நேர்மையாக செயல்படுமா அப்படிங்கிறத பொறுத்து அவன் நேர்மையாக இருக்கிறவனாக இருப்பான். அந்த லக்னத்தில் இருக்க அமர்ந்த கிரகத்தினுடைய வலிமை நேர்மையாக தான். அவன் எவ்வளோ தான் பண்ணாலும் தப்பே பண்ண மாட்டான். கஞ்சிக்கே இல்லாமல் கூட படுத்துக்குவான், ஆனால் தப்பு பண்ண மாட்டான், கெட்ட பேர் வாங்க மாட்டான். சும்மா சொல்லுவான், அவன் மேலே கெட்ட பேரை பூத்திக்கிட்டு இருப்பான். கெட்டவன் சுற்றியும் கெட்டவன் இருப்பான். கெட்டவன் அவனை கெட்டவனாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் உண்மையில் கெட்டவன் அவன் பக்கத்தில் இருக்கிறவன் தான். புரியுதுங்களா? இது என்னுடைய அனுபவத்திலேயே நான் பார்த்த உண்மை. சுற்றியும் இருக்கவர்கள் கெட்டவர்கள். நமக்கு ஒரு 7.5 சனி ஜென்மச்சனி காலகட்டங்கள்னு வரும்போது கெட்டவர்கள் எல்லாம் நம்மளை விமர்சனம் செய்வார்கள். ஆனால் என்ன விமர்சனம் அவன் கெட்டவன் செஞ்சாலும் நீ நல்லவனே, நீ நல்லா தான் இருப்ப, நீ நேர்மையானவனாக தான் இருப்ப, ஒழுக்கமானவனாக தான் இருப்பேன். சுற்றியும் இருப்பவர்கள் கேடுகட்டவர்களாக இருப்பார்கள். அதுதான் உண்மை. சுற்றியும் இருப்பவர்கள் அந்த கேடுகட்ட அமைப்பை அவனுக்கு ஜென்மச்சனி 7.5 சனி வரும்போது தான் அனுபவிப்பான். அது உங்களுக்கு சனி விட்டு இப்போ விலகும்போது தான் உங்களுக்கு அது தெரியும். சனி பிடிச்சிருக்கிற இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
பழகிற விதம், பேசுகிற விதம், எல்லா விதத்துலேயுமே ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பழக்க வழக்கத்தையே குறைச்சிக்கிறது நல்லது, குடுக்கல் வாங்கல் குறைச்சிக்கிறது நல்லது. அதனால் எல்லா வித தொடர்பையும் கட்டுப்படுத்திக்கிட்டு கட்டுப்பாட்டோடு இருந்துச்சுன்னா ஜென்மச்சனியிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வரலாம். நன்றி, வணக்கம்.